ரெட்ரோ டைரக்டர் கார்த்திக் சுப்ராஜ் இயக்கத்துல நம்ம சூர்யா, அதுக்கடுத்து பூஜா ஹெக்டே இவங்க இருவரும் சேர்ந்து நடிக்க நம்ம சந்தோஷ் நாராயணன் அவருடைய மியூசிக்ல இப்போதைக்கு மே 1 உலக அளவில் ரொம்பவே கிராண்டா வெளிவர காத்துக்கிட்டு இருக்க ஒரு தமிழ் திரைப்படம். கங்குவா ஒரு மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷன்ல வெளிவந்த ஒரு திரைப்படம். ஆனா அந்த எதிர்பார்ப்பை அந்த படம் பூர்த்தி பண்ணல. கண்டிப்பா இந்த ரெட்ரோ திரைப்படம் சூர்யா அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய கம்பேக்கா அமையக்கூடிய ஒரு படமா இருக்கும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. இந்த படம் ஒரு ஆக்ஷன் படம் இல்லை, ஃபுல் அண்ட் ஃபுல் லவ் ஸ்டோரி. கண்டிப்பாக அது வேற ஒரு ஜானரில் கார்த்திக் சுப்ராஜ் அவர்கள் நல்லா பண்ணியிருப்பாரு அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. இது வரைக்கும் இந்த படத்துல இருந்து 2 சாங் கொண்டு வந்தாங்க. 2 பாடலும் மிகப்பெரிய ஹிட்டு. இன்ஸ்டாகிராம் ரீல்ஸாக இருக்கட்டும், ஸ்டோரிஸாக இருக்கட்டும், எல்லா இடத்துலையுமே அந்த சாங் தான் இப்போதைக்கு ரொம்ப சூப்பராக பரவலாக ட்ரெண்டிங்காக ஓடிக்கிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்துடைய தேர்ட் சிங்கிளை இப்போதைக்கு கூடிய சீக்கிரமே ரிலீஸ் பண்ண போகிறாங்களா மேம். அதில் இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த படத்தோடைய ஆடியோ லான்ச் ஏப்ரல் 18 இல்லைனாக்கா 19 நடக்க போகுது. 2 டேட்ல ஏதோ ஒரு டேட்ல பண்ண போறாங்க. சாய்ராம் காலேஜ் இல்லைனாக்கா நேரு ஸ்டேடியத்துல பண்ண போறாங்க அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம். இப்போ அதை பற்றி ஒரு அபிஷியலான அப்டேட் அப்படின்ற மாதிரி நான் சொல்லுவேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாய்ராம் காலேஜில் தான் இந்த படத்தோடைய ஆடியோ லான்ச் இப்போதைக்கு பண்ண போறாங்களாமா. அதில் குறிப்பாக ஏப்ரல் 18 இந்த படத்தோடைய ஆடியோ லான்ச் இப்போதைக்கு நடக்க போகுது. அந்த ஏப்ரல் 18 ஆடியோ லான்ச்சுக்கு முன்னாடி அந்த தேர்ட் சிங்கிளுமே இப்போதைக்கு லான்ச் பண்ண போகிறாங்க. கண்டிப்பாக அந்த 3வது பாடலும் சந்தோஷ் நாராயணன் நல்லா பண்ணியிருப்பாரு அப்படின்ற மாதிரி நான் எதிர்பார்க்குறேன். ஏன்னா 2 பாடலும் அந்த ஊக் ஸ்டெப் ரொம்ப சூப்பராக போய்கிட்டு இருக்கு. கண்டிப்பாக ஆல்பமாக ஃபுல்லாகவே நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி நான் எதிர்பார்க்குறேன். ஸோ இதுக்கான அஃபிஷியல் அப்டேட் அப்படின்றது கூடிய விரைவில் அஃபிஷியலாக வரப்போகுது. அதில் இன்னொரு முக்கியமான விஷயம், அது ஒரு ஆடியோ லான்ச் மட்டும் கிடையாது, ஆடியோ ப்ளஸ் ட்ரைலர் அப்படின்னு சொல்லிட்டு 2த்தையும் சேர்த்து லான்ச் பண்ண போகிறாங்க. அதாவது ஏப்ரல் 18 ட்ரைலர் நம்மளுக்கு காத்துக்கிட்டு இருக்கு. ஏற்கனவே டீசர் வெளிவந்து ஒரு நல்ல வரவேற்பு கிடைச்சிருக்கு. அதை தொடர்ந்து இப்போ ட்ரைலர் கண்டிப்பாக இதுவும் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் நான் எதிர்பார்க்குறேன். நீங்கள் இந்த ரெட்ரோ படத்துக்கும் அந்த படத்தோடைய ஆடியோ லான்ச்சுக்கும் எந்த அளவுக்கு ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. ஏப்ரல் 18 ரொம்பவே கிராண்டாக அந்த ஆடியோ லான்ச் இப்போதைக்கு நடக்க போகுது. அது ஒரு ஆடியோ லான்ச் மட்டும் இல்லாமல் ஆடியோ ப்ளஸ் ட்ரைலர் அப்படின்னு சொல்லிட்டு 2த்தையும் சேர்த்து இப்போ லான்ச் பண்ண போகிறாங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம்.